நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆஸ்திரேலியா தாங்க பக்காவான ரைவல்ரின்னு சொல்லணும். என்னதான் பாகிஸ்தான் மற்ற டீம்ஸ் எல்லாம் சொன்னாலும் இவனுங்களை சமாளிக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயம். எப்போ எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலைங்க. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்ட் கப் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல இருந்து இந்தியன் டீம் டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட தான் நடக்கும். டாமினேட் பண்ணி ஒவ்வொரு மேட்சாக வின் பண்ணி அன்பீட்டனா ஃபைனலில் போய் லாஸ் ஆவாங்க. அதே மாதிரி அண்டர் 19 வேர்ல்ட் கப் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் எப்படியோ இந்தியன் டீம் செம்மையாக ஃபைனல் வந்துட்டாங்க. ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகலை. அன்பீட்டராக பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மேட்ச் அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். பவுலிங் சைடு செம்மையாக இருக்குது, பேட்டிங் சைடு அதை விட பெட்டராக இருக்குது. அடுத்த ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இதில் இருக்க 11 பேருமே போகலாம்ப்பா, அந்த மாதிரி ஒரு டீம். இந்த டீம் தான் ஃபைனலில் வந்துட்டு ட்ராஃபி அடிக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ எகெயின் ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட அன்பீட்டனாக இருந்த இந்தியன் டீம் ஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட எகெயின் தோத்துட்டாங்க. 254 ரன்னை திருப்பி அடிக்க முடியாமல் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா எகெயின் ஒரு ட்ராஃபியை அவங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க.